பாண்டவர்களுக்கு கிடைத்த அச்சய பாத்திரம். பாண்டவர்கள் வனவாசம் சென்றனர். இவர்கள் சென்ற வனத்தில் பல முனிவர்கள் இருந்தனர். பாண்டவர்கள் முனிவர்களை சந்தித்து அவர்களின் ஆசிகளை பெற்றனர். தவமியர் என்ற முனிவர் யுதிஷ்டரை அழைத்து அவருக்கு ஆதித்த மந்திரத்தை உபதேசம் செய்தார். தருமரே, கழுத்தளவு நீரில் நின்று இம்மந்திரத்தை பக்தியுடன் ஜபித்து வா, சூரியனுடைய அனுகிரகம் கிட்டும் என்றார். தருமரும் அவ்வாறே கழுத்தளவு நீரில் நின்ற சூரியனை குறித்து பக்தியுடன் ஜபம் செய்தார். சூரியன் அவர் ஜபத்தால் மகிழ்ந்து அவர் முன்பு தோன்றினார். ஒரு பாத்திரத்தை அளித்தான். யுதிஷ்டா, இதை பெற்றுக்கொள். இது ஒரு அச்சய பாத்திரம். எல்லோருக்கும் வேண்டிய அளவு உணவு தரும். 14ஆம் ஆண்டில் நீங்கள் உங்கள் அரசை திரும்ப அடைவீர்கள் என்று அனுகிரகத்தை மறைந்தார். தர்மர் அந்த பாத்திரத்தை எடுத்து வந்து திரௌபதியிடம் கொடுத்தார். பக்தியோடு அதை பெற்று கொண்டு திரௌபதி அதில் 4 வகை உணவுகளை எடுத்து அனைவருக்கும் பரிமாறினார். எடுக்க குறையாத பாத்திரத்தில் உணவு நிறைந்திருந்தது. முடிவில் ஒரு யுதிஷ்டர் உணவு அருந்திய பின் திரௌபதி உணவு சாப்பிட்டால் அவள் சாப்பிட்டதும் அந்த பாத்திரம் வற்றிவிட்டது. அது முதல் பாண்டவர்கள் சூரியனால் அளிக்கப்பட்ட அச்சய பாத்திரத்தை கொண்டு நாள்தோறும் அனைவருக்கும் உணவளித்து தாங்களும் சாப்பிட்டு வந்தனர். இவ்வாறு பாண்டவர்கள் வனத்தில் நாட்களை கழித்தனர். பாண்டவர்கள் வனம் சென்ற பின் திருதராஷ்டிரனின் மனம் குற்ற உணர்வால் வாடியது. விதுரரை அழைத்து, விதுரரை, இப்பொழுது அஸ்தினாபுரத்தின் மக்களின் மனநிலை எவ்வாறு இருக்கிறது என கேட்டார். விதுரர், அரசே, மக்கள் அனைவரும் துன்பத்தினால் வருந்தி கொண்டு இருக்கின்றனர். பாண்டவர்களை அரண்மனைக்கு அழைத்து கொள்ளலாம். இலையில் பாரத போர் நிச்சயம் நிகழும். அதில் துரியோதனன் முதல்வர் அழிந்து போவார் என கூறினார். இதை கேட்டு கோபம் கொண்ட திருதராஷ்டிரன், உனக்கு பாண்டவர்கள் மேல் அன்பு இருந்தால் நீயும் அவர்களுடன் வனத்திற்கு சென்றுவிடு, இங்கு இருக்க வேண்டாம் என்றான். அதன் பிறகு விதுரர் அங்கிருந்து பாண்டவர்களை தேடி வனம் சென்றார். விதுரர் வனம் சென்றதை அறிந்த பீஷ்மர் மிகவும் கோபம் கொண்டார். திருதராஷ்டிரனிடம், திருதராஷ்டர், உன் மதி என்ன மங்கிவிட்டதா? நீ விதுரரை வனத்திற்கு அனுப்பி மிகவும் தவறு செய்து விட்டாய். நீ விதுரை வனத்திற்கு அனுப்பவில்லை, அஸ்தினாபுரத்தின் அறத்தையே அனுப்பிவிட்டாய் என கோபம் கொண்டார். பீஷ்மரின் கோபத்தை கண்டு பயந்த திருதராஷ்டிரன் விதுரரை திரும்பவும் அரண்மனைக்கு வர அழைப்பு விடுத்தார். ஆனால் விதுரரும் அரண்மனைக்கு திரும்பினார். விதுரர் அரண்மனை திரும்பியதை அறிந்த துரியோதனன் சமாதானம் பேச முயற்சி மேற்கொள்கிறாரோ என சந்தேகித்தான். உடனே திருதராஷ்டிரம் சென்று, தந்தையே, பாண்டவர்கள் திரும்பி வந்தால் நான் என் உயிரை மாய்த்து கொள்வேன் என கூறினான். துரியோதனன் சென்ற பிறகு வியாசர் திருதராஷ்டிரன் முன் தோன்றினார். திருதராஷ்டிரா, நீ உன் புதல்வனின் தீஞ்செயல்களை தடுத்து நிறுத்தாவிட்டால் மிகப்பெரிய அழிவை சந்திக்கக்கூடும் என எச்சரித்து விட்டு மறைந்தார். பாண்டவர்கள் வனத்தில் மாமுனிவரை சந்தித்தனர். முனிவர் பாண்டவர்களுக்கு ஏற்பட்ட நிலையை உணர்ந்தார். அரண்மனையில் பீஷ்மர், விதுரர், துரோணர், கிருபர் இருந்தும் இத்தகைய கொடுமை நடந்ததை எண்ணி வியப்படைந்தார். பாண்டவர்களுக்காக மிகவும் மனம் இருந்தனர். அதன் பின் முனிவர் அஸ்தினாபுரத்தின் அரண்மனையை நோக்கி சென்றார். அரண்மனையில் திருதராஷ்டிரன் முனிவரை சகல மரியாதையுடன் வரவேற்றான். முனிவர், நான் வனத்தில் இருந்து திரும்பி வரும்பொழுது பாண்டவர்களை சந்தித்தேன். அவர்களுக்கு ஏற்பட்ட கொடுமை உணர்ந்தேன். அரண்மனையில் பீஷ்மர், விதுரர், துரோணர், கிருபர் இருந்தும் இத்தகைய கொடுஞ்சல் நடைபெறலாமா? துரியோதனை பார்த்து, துரியோதனா, நீ பாண்டவர்களிடம் பகைமையை வளர்த்து கொள்ளாதே. அவர்கள் தர்மத்தின்படி நடப்பவர்கள், மிகவும் பலம் பொருந்தியவர்கள். உன் கோபத்தினால் நீ அழிந்து விடாது என எச்சரித்தார். துரியோதனன் முனிவர் கூறும் எந்த சொற்களையும் தன் செவிகளில் வாங்கிக் கொள்ளவில்லை. பூமியை தேய்த்து கொண்ட கேட்கும் விருப்பம் அற்றவனாய் அமர்ந்திருந்தான். துரியோதனின் செயல்களை கண்டு கோபம் கொண்டார். முனிவர், துரியோதனா, நீ பாண்டவர்களிடம் சமாதானம் கொள்ளவில்லை என்றால் நிச்சயம் பீமனால் நீ மாள்வாய் என சபித்தார். பீமன் எவ்வாறு கீர்மிரனை வதம் செய்தானோ அவ்வாறே உன்னையும் வதம் செய்வான் என்றார். இச்சாபத்தை கேட்ட திருதராஷ்டிரன் முனிவரை சமாதானப்படுத்த முயன்றார். ஆனால் முனிவர் துரியோதனன் பாண்டவர்களிடம் சமாதானம் கொள்ளவில்லை என்றார்
நிச்சயம் இவன் பீமனால் மாழ்வான் என கூறினார். பிறகு திருதராஷ்டிரன் கிருமிரனை வதைத்த எனக்கு தாங்கள் கூறுங்கள் என்ன கேட்டார். முனிவர் கிருமிரனின் வதத்தை வீரர் உங்களுக்கு கூறுவார் என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். பாண்டவர்களை காப்பாற்றும் கிருஷ்ணர். திரௌபதி தன் கணவர்களிடம், துர்வாச முனிவர் நம் குடிலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவரை உபசரிக்க நம்மிடம் எதுவும் இல்லை. அட்சய பாத்திரத்தையும் நான் கழுவி வைத்து விட்டேன். இனி என்ன செய்வது? துர்வாசரை நாம் நன்றாக உபசரிக்கவில்லை என்றால் அவர் நம்மை சபித்து விடுவார் என கூறி துன்பம் அடைந்தார். பாண்டவர்களும் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைக்கின்றனர். திரௌபதி இதிலிருந்து நம்மீள வாசுதேவனால் மட்டுமே முடியும் என கூறினார். அனைவரும் கண்ணன மனதார் நினைத்தனர். கிருஷ்ணன் பாண்டவர்களின் குடிலுக்கு வந்தார். திரௌபதியிடம், எனக்கு மிகவும் பசியாக உள்ளது, எனக்கு சிறிது உணவு அளிப்பாயா என்று கேட்டார். இதை கேட்டு திரௌபதி மிகவும் ஒரு மனசங்கடத்திற்கு உள்ளானாள். கிருஷ்ணரிடம், வாசுதேவரே, நீங்களும் எங்களை சோதிக்கிறீர். நாங்கள் உணவு அருந்தும் அட்சய பாத்திரத்தை முழுவதுமாக கழுவி வைத்து விட்டேன். தங்களுக்கு உணவை நான் எவ்வாறு கொண்டு வருவேன்? நீங்கள் தான் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என வேண்டினார். கிருஷ்ணர், திரௌபதி அட்சய பாத்திரத்தை எடுத்து கொண்டு வா என்றார். திரௌபதிக்கு ஒன்றும் புரியவில்லை. அட்சய பாத்திரத்தை எடுத்து வந்து கிருஷ்ணரிடம் கொடுத்தாள். கிருஷ்ணர் அட்சய பாத்திரத்தை பார்த்தார். அதில் ஒரு அன்னப்பருகை இருந்தது. கிருஷ்ணர், இதுதான் என் உணவு என கூறி அந்த பருகையை தன் வாயில் போட்டு கொண்டார். திரௌபதியிடம், என் பசி தீர்ந்துவிட்டது என கூறினார். இதை பார்த்த திரௌபதியும் பாண்டவர்களும் ஆச்சரியம் அடைந்தனர். அங்கு பாண்டவர்களின் குடிலை நோக்கி வந்து கொண்டிருந்த துர்வாசருக்கு அவரது 10,000 சீடர்களுக்கும் 10 நாள் உணவை ஒரே நாளில் சாப்பிட்டது போல் வயிறு கனத்தது. அவர்கள் அனைவருக்கும் பசி உணர்வு இல்லாமல் போனது. பசி உணர்வு இல்லாதால் துர்வாசருக்கு ஒன்றும் புரியவில்லை. பாண்டவர்களின் குடிலுக்கு நாம் வந்ததும் கொண்டிருக்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியும். அவர்களின் இருப்பிடத்திற்கு சென்று அவர்களின் உபசரிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாயிற்றே என நினைத்து வருந்தினார். பாண்டவர்களின் குடிலுக்கு விரைந்து சென்றார். தருமரிடம், யுதிஷ்டிரா, என்னை மன்னிக்க வேண்டும். இன்று என்னால் உங்களின் உபசரிப்பை ஏற்றுக்கொள்ள இயலாது. எனக்கு எனது சீடர்களுக்கும் ஒரு சுவை அறியாத உணவை உண்டது போல் திருப்தி ஏற்பட்டது என்றார். இதை கேட்டு பாண்டவர்களும் திரௌபதியும் ஆச்சரியம் அடைந்தனர். துர்வாசர் பாண்டவர்களை வாழ்த்திவிட்டு அங்கிருந்து விடைபெற்று சென்றார். கிருஷ்ணரின் மகிமையை பாராட்டி பாண்டவர்கள் மகிழ்ந்தனர். துர்வாச முனிவரை வைத்து பாண்டவர்களை பழிவாங்க நினைத்த ஒரு துரியோதனின் எண்ணம் தோல்வியில் முடிந்தது. ஒரு நாள் திரௌபதி குடியில் தனியாக இருந்தால் பாண்டவர்கள் ஐவரும் வேட்டைக்கு சென்று விட்டனர். அச்சமயம் சிந்து நாட்டின் மன்னன் ஐத்ரதன் அவ்வழியே சென்றான். அப்பொழுது அங்கு குடியில் தனியாக இருந்த திரௌபதியை கண்டு காதல் கொண்டான். சிந்து நாட்டு அரசன் மற்றும் ஒரு கௌரர்களின் தங்கை துச்சலையன் கணவன் இவனது தந்தை விருத்தரஷ்டன் ஐத்திரதன் பிறந்தபோது ஒரு அசிரீர் இவன் போரில் புகழ் படைத்த வீரம் சொர்க்கம் அடைவான் என கூறியது கேட்ட ஐத்தரத்தன் தந்தை, என் மகன் தலையே தரையில் விழும்படி செய்பவன் தலை சுக்கு நூறாக வேண்டும் என்றான். திரௌபதியும் சென்று தன் காதலை வெளிப்படுத்தினான். திரௌபதி, நான் திருமணமான பெண்ணை விரும்புவது கொடிய செயல். எனது கணவர் தர்மர் வடக்கு நோக்கியும், பீமன் தெற்கு நோக்கியும், அர்ஜுன் மேற்கு நோக்கியும், நகுல் சகாதேவன் கிழக்கு நோக்கியும் வேட்டைக்கு சென்றுள்ளனர். நீ என்னுடன் தகாத முறையில் இவ்வாறு நடந்ததை அவர்கள் அறிந்தால் உன்னை கொன்று விடுவார்கள். அதனால் நீ இங்கிருந்து சென்று விடு என கூறினார். ஆனால் ஐத்தரதன் அதை கேட்பதா இல்லை. அவளை வழக்கிட்டாமே அங்கிருந்து இழுத்து சென்றான். அவனை தடுக்க பல முயன்றன. அவன் அதை கேட்கவில்லை. காட்டில் பாண்டவர்களுக்கு ஏதோ ஆபத்து நேருவது போல் மனது தோன்றியது. அதனால் அனைவரும் ஒன்று கூடினர். விரைந்து குடியை நோக்கி சென்றனர். அங்கு திரௌபதி இல்லாததை அறிந்த அதிர்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு ஐதர்தன் திரௌபதியை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றதை அவர்கள் அறிந்தனர். குடிலுக்கு அருகில் தேர்வு சென்றிருக்கும் சுவடை பார்த்தனர். தர்மர் பீமனை பார்த்து, பீமா, நீ உடனே விரைந்து சென்று திரௌபதியை விடுவித்து அழைத்து வா என கூறினான்.
உடனே பீமன் அங்கிருந்து ஐதர்தன் இருக்கும் இடத்தை நோக்கி விரைந்து சென்றான். அவனுடன் கடுமையாக போரிட்டான். திரௌபதியை அவனிடம் இருந்து விடுவித்தான். பீமனின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் ஐதர்தன் அங்கிருந்து தப்பிச் செல்ல முற்பட்டான். பீமன் அவனை விடாமல் தாக்கி கயிற்றால் கட்டி தர்மர் முன் கொண்டு வந்து நிறுத்தினான். காண்டவனத்தை அழிக்கும் அர்ஜுனனும் சுபத்திராவும் இந்திரபிரசதம் சென்று அடைந்தனர். அர்ஜுனன் சுபத்திராவை திருமணம் செய்து கொள்ளும் செய்தி பலராமுக்கு எட்டியது. இதை அறிந்த பலராமர் கடும் கோபம் கொண்டார். கண்ணன் பலராமரை சமாதானப்படுத்தி அர்ஜுனையும் சுபத்திராவையும் காண இந்திரபிரசதம் அழைத்துச் சென்றார். அங்கு சென்று அர்ஜுனையும் சுபத்திராவையும் சந்தித்தனர். அதன் பின் வசிஷ்டர் முன்னிலையில் இருவருக்கும் திருமணம் நடந்து சில மாதங்களில் சுபத்திராவுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு அபிமன்யும் என்று பெயர் சூட்டினர். இந்த சமயத்தில் அக்னி பகவான் தேவலோகத்தில் இருந்து அர்ஜுனை பார்க்க வந்தார். அக்னி தேவன் கிருஷ்ணரிடம் அர்ஜுனிடம் யமுனை நதிக்கரையில் காண்டவ வனம் ஒன்று இருக்கிறது, அந்த காண்டவ வனத்தை கைப்பற்றி தர வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார். அர்ஜுனனும் கண்ணனும் சம்மதித்தனர். காண்டவ வனம் தனக்கு இரையாக போகிறது என்கிற மகிழ்ச்சியில் அக்னி பகவான் இருந்தான். காண்டவனத்தை கைப்பற்றுவதற்காக அர்ஜுனுக்கும் எடுக்க அம்புகள் குறையாத 2 அம்பாரத்துணிகள், காண்டிபம் என்ற பெயர் கொண்ட ஒரு வில், ஒரு அனுமனின் சின்னம் பொறித்த கொடி, தேர், 4 வெள்ளை குதிரைகள் ஆகியவற்றை கொடுத்ததுடன் ஒரு தேரோட்டையும் வழங்கினான். கிருஷ்ணருக்கு ஏதுவாக அக்னி பகவான் சக்கரத்தை கொடுத்தான். ஒரு காண்ட வனத்தினை தீயிட்டு அழிக்க கிருஷ்ணனும் அர்ஜுனும் ஒன்று முடிவு செய்கிறார்கள். கிருஷ்ணனும் அர்ஜுனும் காண்ட வனத்துக்குள் அக்னியுடன் புகுந்தனர். அர்ஜுனன் அணுகி தேவனிடம், நீங்கள் காண்டவனத்தை எரியுங்கள், காண்டவனத்திற்கு சொந்தமான இந்திரன் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறினான். காட்டில் அக்னி தன் ஜவாலைகளை படர விட்டவுடன் காடுகள் தீப்பற்றி எரிய தொடங்கின. அந்த காட்டில் இருந்த கொடிய விலங்குகள், அசுரர்கள், விஷப்பாம்புகள் மடிந்தன. ஒரு காண்டவ வனம் எரிவதை பார்த்த இந்திரன் அக்னி மேல் மிகவும் கோபம் கொண்டு பெரும் மழையை பொழிவித்தான். அந்த மழை சரங்களால் கோடாரம் போட்டு தடுக்கப்பட்டன. அதன்பின் தீயனால் காண்டவ வனம் எரிந்து சாம்பலாயின. ஆனால் அந்த காட்டில் ஒவ்வொரு வசித்து வந்த மையன் என்ற தேவ சிற்பியும் சாரங்கம் என்ற பறவை இனத்தின் 4 குஞ்சுகள் மட்டும் தீயில் இருந்து தப்பினர். காண்டவனத்தை கைப்பற்றியதை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தார். ஒரு யுதிஷ்டர் உயிர் தப்பி படைத்த அசுர சிறப்பியான மயன் தர்மரை சந்தித்து தன்னை கொல்லாமல் விட்டதற்காக அர்ஜுனுக்கு தகுந்த கைமாறு செய்ய விரும்புகிறேன் என்று கூறினான். அதற்கு அர்ஜுனனும் கண்ணனும் செய்யும் உதவிக்கு கைமாறாக எதுவும் ஏற்பதில்லை என்றன. மையன் ஒரு யுதிஷ்டரை அணுகி தான் ஒரு அசுர சிறப்பு என்றும் தன்னால் உலகமே வியக்கும் ஒரு சபையை நிறுவ முடியும் என்றும் அதை இந்திர பிரதேசத்தில் அமைக்க அனுமதி தர வேண்டும் என்று வேண்டினான். அனுமதி கிடைத்தது. இமயமலையில் இருந்து எடுத்து வந்த பொன்னாலும் ரத்தினங்களும் மணிகளாலுமான அரண்மனையை கட்டி முடிக்க 14 ஆண்டுகள் ஆயின. அந்த அரண்மனை சுவர்களும் தூண்களும் தங்கத்தால் அமைக்கப்பட்டன. அவற்றில் ரத்தினங்கள் பதிக்கப்பட்டன. பளிங்கு கருக்களால் படிக்கட்டிகள் அமைக்கப்பட்டிருந்தன. தாடகங்களில் தங்க தாமரை மலர்கள் சுற்றிலும் செய்குன்றுகளும் நீர்வீழ்ச்சிகளும் காணப்பட்டன. தரை இருக்குமிடம் நீர் இருக்குமிடம் போலவும் நீர் இருக்குமிடம் தரை போலவும் அமைத்திருந்தான். அரண்மனையை பார்த்தவர்கள் அனைவரும் வியந்தனர். அரண்மனையை பார்த்த நாரதர், மூவலைகள் இதற்கு இணையான மண்டபத்தை பார்க்கவில்லை என கூறினார். அதன் பின் ஒரு யுதிஷ்டிரிடம் ராஜசூய யாகம் செய்யுமாறு கூறினார். கிருஷ்ணர் யுதிஷ்டிரிடம் ராஜசூய யாகம் செய்ய சில தகுதிகள் வேண்டும். பிற நாட்டு மன்னர் அந்த மண்ணின் தலைமையை ஏற்க வேண்டும். அதனால் கிருஷ்ணன் யுதிஷ்டிரிடம் மகத நாட்டு மன்னன்
ஜராசந்தன் உன் தலைமையை ஏற்க மாட்டான். அவன் ஏற்கனவே 86 நாட்டு அரசுகளை வென்று சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். நீ அவனை வென்றால் சக்கரவர்த்தி ஆகலாம் என்றார். உடனே கிருஷ்ணர், ஜராசந்தனை கொல்ல தகுதி படைத்த ஒரே வீரன் பீமன் மட்டுமே என கருதி பீமனை அர்ஜுனையும் தன்னுடன் அழைத்து கொண்டு மகத நாட்டு மன்னனான ஜராசந்தனிடம் போரிடச் சென்றார். அர்ஜுனனுக்கும் ஊர்வசி கொடுத்த சாபம். மாதளையுடன் அர்ஜுனன் தேவலகத்தை நோக்கி சென்றான். அவர்கள் போகும் வழியில் நட்சத்திர மண்டலங்கள் தென்பட்டன. மாதளி, அர்ஜுனரே, இங்கு நட்சத்திரங்களாக ஜொலிப்பவர்கள் பூமியில் மனிதனாக வாழ்ந்து பெரும் புண்ணியம் செய்தவர்கள். இவர்கள் விண்ணில் இருந்தபடியே மகான்களால் போற்றப்படுகின்றன. அதன் பிறகு அர்ஜுனன் பார்த்த காட்சிகள் அவனை பிரமிக்க வைத்தது. இருவரும் இந்திரலோகத்தை அடைந்தனர். தேவமாதர்கள் அர்ஜுனை மலர்களை தூவி வரவேற்றன. அங்கு இருக்கும் தேவர்களும் அர்ஜுனை வரவேற்றன. இந்திரன் அர்ஜுனை அழைத்து கொண்டு தன் அரியணையில் அமர வைத்தான். இந்திரனுக்கு சமமாக அமரவர்களை ஒரு உபேந்திரன் என்பர். அர்ஜுனும் அன்று முதல் ஒரு உபேந்திரன் ஆனான். சபையில் ரம்பை, ஊர்வசி, மேனகை முதலியோர் நடனமாடின. அது அர்ஜுனின் வரவையொட்டி இந்திரலோகம் பொலிவுடன் காணப்பட்டது. அர்ஜுனன் வரவேற்பை முடிந்த பிறகு சித்திரசேனை அழைத்து அர்ஜுனுக்கு கலைகளை கற்றுக் கொடுக்கும்படி கூறினார். அர்ஜுனன், தந்தையே, நான் வேண்டுவது அஸ்திரங்கள் மட்டுமே, கலைகள் அல்ல என கூறினான். இந்திரன் மகனை, பயிற்சிகளால் மட்டுமே இங்கு அஸ்திரங்களை அடைய முடியும். உனக்கு அஸ்திரங்கள் கொடுப்பதற்கு முன் ஆகிய கலைகளை அறுத்தால் கற்பிக்கப்படும். இதை நீ கற்றுக்கொள்ள 5 ஆண்டுகள் காலமாகும். நீ அனைத்தையும் கற்ற பிறகு பூலோகம் செல்வாய் என கூறினார். இதை கேட்டு அர்ஜுனன் சற்று திடுக்கிட்டான். காரணம், பூலோகத்தில் தன்னை காணாமல் சகோதரர்கள் வருந்துவார்கள் என்பதுதான். தன் சகோதரர்கள் தன்னை காணாமல் வருந்துவார்கள் என்பதை இந்திரனிடம் தெரிவித்தான். இந்திரன், அர்ஜுனா, நீ இதை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். நீ இங்கு இருக்கிறாய் என்னும் செய்தி உன் சகோதரர்களுக்கு தெரிவிக்கப்படும் என கூறினார். அச்சமயம் உரமேச முனிவர் இந்திரலோகத்திற்கு வந்திருந்தார். அங்கு மாநிலனான அர்ஜுனன் இருப்பதை அறிந்து வியப்படைந்தார். அதன் பிறகு சிவபெருமானிடம் இருந்து பாசுபதாஸ்திரம் பெற்று கொண்டதை அறிந்தார். அர்ஜுனுக்கு தன் ஆசையை வழங்கினார். அதன் பிறகு முனிவர் அங்கிருந்து பாண்டவர்களை காண காமயாக வனத்தை நோக்கி சென்றார். அங்கு பாண்டவர்களை கண்டு அர்ஜுனன் பாசுபதாஸ்திரத்தை பெற்றதையும் இப்பொழுது இந்திரலோகத்தில் இருப்பதையும் பற்றியும் கூறினார். இதை கேட்டு பாண்டவர்கள் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். இச்செய்தியை துரியோதனுக்கும் தெரிய வந்தது. இவர்கள் இதை கேட்டு மிகவும் கோபம் கொண்டனர். துரியோதனன் பாண்டவர்களை வனவாசம் அனுப்பியது தவறு என்று நினைத்தான். தேவலோகத்தில் ஊர்வசி அர்ஜுனை கண்டு காதல் கொண்டாள். அர்ஜுனின் அழகில் மட்டுமல்ல, வீரத்திலும் பேரழகன் என்பதை நன்கு அறிந்தாள். ஊர்வசி அர்ஜுனை சுற்றி சுற்றி வந்தும் அர்ஜுன் அதை கண்டு கொள்ளாமல் இருந்தான். அதனால் ஊர்வசி தன் காதலை தெரிவிக்க அர்ஜுனிடம் இருப்பிடத்திற்கு சென்றாள். அர்ஜுனன் ஊர்வசியை கண்டவுடன் மிக்க மரியாதையுடன் பணிந்து வணங்கினான். ஊர்வசி, நான் தான் ஊர்வசி. என் அழகில் மயங்காதவர்கள் கிடையாது. ஆனால் ஏனோ என் மனம் உன்னை விரும்புகிறது. உன்னை அடையவே நான் இந்த இரவில் இங்கு வந்தேன். ஊர்வசி இப்படி பேச அர்ஜுனன் முகத்தில் எவ்வித ஆசையும் இல்லாதவனாய் இருந்தான். இதை கவனித்த ஊர்வசி, அர்ஜுனா, நீ என்னை ஏற்றுக்கொள்ள என கூறினாள். இதை கேட்டு அர்ஜுனன் அதிர்ச்சி அடைந்தான். தாயே, தாங்கள் என் தந்தைக்கு சமமானவர். இந்திரன் எனக்கு தந்தையாவார். அந்த வகையில் தாங்களும் எனக்கு அன்னை முறையை என கூறினாள். ஊர்வசி, அர்ஜுனா, நீ உன் மானிட வாழ்க்கையை இங்கு பின்பற்ற தேவையில்லை. இந்த உலகத்தில் அனைவருக்கும் இன்பம் தருவது எனது கடமை. இதில் ஒரு தர்ம நெறி பின்பற்ற தேவையில்லை என்றாள். அர்ஜுனன், தாயே, நான் இங்கு தற்காலிகமாக இருப்பவன். எனக்கு உரியது மானிட வாழ்க்கை. அந்த வகையில் ஒரு தர்மத்தை பின்பற்றுவது எனது கடமை. இங்கு தனது நோக்கம் அஸ்திரம் மட்டுமே என்றான். இதை கேட்டு கோபம் கொண்ட ஊர்வசி, நான் உன்னை தேடி வந்து உன்னை பிடித்து இருக்கிறது என கூறுகிறேன். ஆனால் நீயோ அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாய். உன்னிடம் காதலை தேடி வந்த என்னை தாய் என கூறி நீ அவமதிக்கிறாய் என்றாள்.
அதற்கு அர்ஜுனன், தாயே, நான் என் மனதில் உள்ளதை மட்டுமே கூறினேன் என்றாள். ஒரு கோபம் கொண்ட ஊர்வசி, ஒரு பெண்ணின் காதலை உணராத நீ ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் அரவணையாக திகழ கடவாய் என கூறினாள். இதை கேட்டு அர்ஜுனன் அதிர்ச்சி அடைந்தான். அஸ்திரம் தேடி வந்த எனக்கு இப்படி ஒரு சாபம் நேர்ந்து விட்டதே என நினைத்து வருந்தினான். தாயே, அறநெறி வழியில் நடக்கும் எனக்கு தாங்கள் இவ்வாறு சாபம் அளித்தல் கூடாது. தயவு செய்து என்னை நிலையை உணர்ந்து எனக்கு சாப விமோசனம் அளிக்க வேண்டும் என்றான். ஊர்வசி, நான் உனக்கு சாபம் அளித்து தான் வேண்டுமென்றால் அச்சாபத்தை நீ ஓராண்டு கால் நிறைவேற்றலாம். அந்த ஓராண்டு காலத்தையும் நீயே தேர்வு செய்து கொள்ளலாம் என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள். சகுனியின் யோசனை. துரியோதனன் பாண்டவர்களை தேடிச் செல்லுதல். பல திருத்தலங்களுக்கு சென்று திரும்பிய அந்தணன் ஒருவன் காமயக வனம் வழியே வந்தான். அங்கு பாண்டவர்களின் நிலைமையை தெரிந்து கொண்டான். அதன் பிறகு அவன் அஸ்தினாபுரத்திற்கு சென்று திருதராஷ்டிரம் பாண்டவர்கள் காட்டில் மிகவும் ஒரு மென்மையுடன் இருப்பதை தெரிவித்தான். இதை கேட்டு திருதராஷ்டிரன் பொறாமை கொண்டான். ஆனால் அதை வெளியில் காட்டிக் கொள்ளவில்லை. இச்செய்தியை கேட்டு துரியோதனன் கவலை கொண்டான். பாண்டவர்களை வனத்திற்கு அனுப்பிய நோக்கம் அவர்கள் அங்கும் எதையும் செய்ய முடியாமல் செயலிலிருந்து போவார்கள் என்றுதான். ஆனால் நான் நினைத்தது போல் நடக்காமல் போயிற்றே. பாண்டவர்களை வனத்திற்கு அனுப்பி தவறு செய்து விட்டேனே என நினைத்து வருந்தினான். அப்பொழுது சகுனி, மருமகனே, நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நாம் அனைவரும் வனத்திற்கு சென்று பாண்டவர்கள் இருக்கும் இடத்தில் குடியில் அமைப்போம். அங்கு நாம் செல்வம் செழிப்போடும் இருப்பதை அவர்கள் காணும்படி செய்வோம். இதை பார்த்து பாண்டவர்கள் பொறாமையால் துன்பப்படுவார் என கூறிவிட்டு சிரித்தான். துரியோதனுக்கு இந்த யோசனை சரி எனப்பட்டது. உடனே அனைவரும் பாண்டவர்கள் இருக்கும் இடத்தில் குடியில் அமைக்குமாறு கட்டளையிட்டான். அதன்பின் அனைவரும் வனத்தை நோக்கி சென்றனர். அவர்களுடன் கர்ணனும் சென்றான். கௌரவர்கள் அனைவரும் வனத்தை அடைந்தனர். இவர்கள் சென்ற காலம் வளர்ப்பறை காலத்தின் பௌர்ணமி நாளாகும். அன்று கந்தவர்கள் பூமிக்கு வந்து பூமியில் உள்ள நீர்நிலைகள் ஜலக்கிரீடை புருஷர் பெண்களோடு புரியும் நீர் விளையாட்டு செய்வது வழக்கம். கந்தர்வர்கள் இவர்கள் மனிதர்களுக்கு தேவர்களுக்கும் தொடர்பாக இருப்பவர்கள். இவர்கள் எப்பொழுதும் மகிழ்வாக பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டும் இருப்பார்கள். ஆடல் கலையில் வல்லவர்களாகவும் யாழ் போன்ற இசைக்கருவிகள் மிக்கும் சக்தி படைத்தவர்களாகவும் கருதப்படுகின்றன. சித்திரம், நடனம், இசை போன்ற கலைகள் கந்தர்வ வேதம் என்று அழைக்கப்பட்டு இவர்களே காரணமாகும். அரம்பையர்கள் கந்தவர்களுடன் ஆடல் பாடல்களில் ஈடுபடுவர். பௌர்ணமி ஆதலால் கந்தர்வர்கள் வனத்தில் உள்ள குளக்கரையில் இறங்கினார்கள். தைத்தேயி வனத்தில் கந்தர்வர்கள் இருப்பதை அறிந்த வனவாசிகளும் அந்தணர்களும் பாண்டவர்களும் குளக்கரைக்கு போகாமல் ஒதுங்கி இருந்தனர். கந்தர்வர்களுக்கு இந்த மரியாதை மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் அங்கு இருந்த துரியோதனுக்கு பாண்டவர்களை பழிவாங்கும் எண்ணம் மட்டுமே இருந்தது. கௌரவர்கள் ஒரு வனத்திற்குள் சென்று பாண்டவர்களை தேடிக்கொண்டு இருந்தனர். அப்பொழுது அங்கு வரும் அந்தணர்கள் மூலம் பாண்டவர்கள் இருக்கும் வழியை கேட்டு குளக்கரையை நோக்கி சென்றனர். அங்கு குளக்கரையில் கந்தர்வர்கள் தெய்வங்களுக்கு பூஜை செய்து நீரில் இறங்கி பாட்டு பாடி நடனம் ஆடினார்கள். பெண்களுடன் மகிழ்ச்சியில் இருந்தனர். அப்பொழுது அவர்களுக்கு குதிரைகள் பெரும் படையுடன் வரும் காலடி சித்தம் கேட்டது. ஆஞ்சநேயரை சந்திக்கும் அர்ஜுனன் வந்த பின் பாண்டவர்கள் தங்கள் தவ வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் மேற்கொண்டார். பாண்டவர்களை காண முனிவர்கள் வந்து சென்றனர். ஒரு நாள் அர்ஜுனன் நதிக்கரை வழியாக சென்று கொண்டிருந்தான். அப்போது மரத்தில் அமர்ந்து ஆஞ்சநேயர் தியானித்து கொண்டிருந்ததை பார்த்தான். அவரை பார்த்த வானரே, தாங்கள் யார் என்று கேட்டான். ஆஞ்சநேயர் தன் தவ வலிமையால் தன்னிடம் கேட்பது அர்ஜுனன் என்பதை உணர்ந்து கொண்டார். அர்ஜுனா, நான் ராமாயண காலத்தில் ராமனின் தூதுவனாக இருந்து ஆஞ்சநேயன் என்றார். ஆஞ்சநேயரை
பற்றி பல வழிகளிலும் கேள்விப்பட்டிருந்தேன். அர்ஜுனன் ஆஞ்சநேயரை பணிவுடன் வணங்கினான். அப்போது அவனுக்குள் இருந்த கர்வம் விழித்து கொண்டது. வாயுபுத்திரரே, ராமாயண காலத்தில் ராமர் சீதா தேவியை தேடி கடலில் வானரங்களை கொண்டு கல்லால் பாலம் அமைத்து இலங்கைக்கு சென்றதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ராமர் ஒரு சிறந்த வில்லாளி என்றும் அறிந்தேன். ஆனால் அவர் வில்லால் பாலத்தை அமைக்காமல் வானரங்களை வைத்து கல் பாலத்தை அமைத்து சென்றிருக்கிறார் என்றால் ராமர் சிறந்த வில் வீரர் இல்லை என்றும் ஒரு தோன்றுகிறது என்று கேட்டான். ராம பக்தனான ஆஞ்சநேயரிடம் அர்ஜுனன் இப்படி ராமரின் திறமையை சந்தேகித்து பேசியவுடன் ஆஞ்சநேயருக்கு கோபம் வந்துவிட்டது. அதற்கு ஆஞ்சநேயர், அர்ஜுனா, ராமர் நினைத்தால் அந்த நிமிடமே நினைத்த இடத்தில் இருக்கும் வல்லமை பெற்றவர். அப்படிப்பட்டவரை நீ இகழ்ந்து பேசிவிட்டாயா? வில் வித்தையில் சிறந்தவனான உன்னால் அனைவரும் தாங்கும் ஒரு பாலத்தை அம்பால் அமைக்க முடியுமா? அப்படி அமைத்தாலும் அது என் ஒருவனின் கட்டை விரல் சுமையாவதா தாங்குமா என்று கேட்டார். மேலும் என் கட்டை விரல் சுமையை நீ அமைக்கும் பாலம் தாங்கிவிட்டால் மகாபாரதம் போரில் உனது தேரில் கொடியாக இருந்து உனக்கு உதவி புரிகிறேன் என்றார் ஆஞ்சநேயர். அதற்கு அர்ஜுனன், ஏன் முடியாது? இப்போதே இந்த நதியில் என் வில்லின் சக்தி கொண்டு ஒரு பாலம் அமைக்கிறேன் என்று கூறிக்கொண்டே கன நேரத்தில் அம்புகளை தொடுத்த ஒரு அம்பு பாலத்தை கட்டி முடித்தான். ஒரு வானரரை, இது பாலம் அமைத்து விட்டேன், இப்போது நீங்கள் இந்த பாலத்தில் ஏறி குதித்து விளையாடுங்கள் என்றான். நீங்கள் விளையாடி நான் கட்டிய அம்பு பாலம் உடைந்து விட்டால் நான் இங்கேயே என் உயிரை மாய்த்து கொள்கிறேன் என்று மீண்டும் ஆணவத்துடன் பேசினான். ஆஞ்சநேயர் ராமா ராமா என்று துதித்து கொண்டே தனது வலது காலின் கட்டை விரலை அந்த அம்பு பாலத்தின் மீது வைத்து அழுத்தினார். ஆஞ்சநேயர் கட்டை விரலால் அம்பு பாலத்தை அழுத்தியவுடன் அம்பு பாலம் சரிந்து விழுந்தது. இதனை பார்த்த அர்ஜுனன் ஆழம் அழிந்தது. பிறகு அர்ஜுனன் தான் அளித்த வாக்குறுதியின்படி தீக்குளிக்க முயன்றான். அப்போது அங்கு அந்தனர் உருவில் கண்ணன் வந்தார். அவர் அர்ஜுனிடம் தீக்குளிக்க முயலும் காரணத்தை கேட்டார். அவரிடம் நடந்த விவரங்களை அர்ஜுனன் கூறினான். அதற்கு அந்த அந்தனர், நடுவர் இல்லாமல் எப்படி போட்டி நடத்தி வெற்றி தோல்வி நிர்ணயிப்பீர்கள்? எனவே போட்டி மீண்டும் நடைபெறட்டும், நான் நடுவராக இருந்து தீர்ப்பு கூறுகிறேன் என்று கூறினார். அதன்படி மீண்டும் போட்டி நடந்தது. அர்ஜுனன் இப்போது கண்ணனை நினைத்தபடி மீண்டும் தனது வில்லை எடுத்து அம்பு மலை பொழிய செய்து பாலத்தை கட்டினான். ஆஞ்சநேயருக்கு முன்பு செய்தது போலவே தன்னுடைய கால் கட்டை விரல் மிதித்தார். இப்போது அர்ஜுனின் அம்பு பாலம் உடையவில்லை. ஆஞ்சநேயர் எவ்வளவு முயற்சி செய்தும் பார்த்தும் அந்த பாலம் சிறிது கூட அசையவில்லை. இதை கண்டு ஆஞ்சநேயர் திகைத்து நின்றார். அப்போது அந்தனர் உருவில் இருந்த கண்ணன் இருவருக்கும் சுயம் உருவத்தை காட்டி அருள் புரிந்தார். பிறகு கண்ணன் ஆஞ்சநேயருக்கு ராமராக காட்சி தந்து ஆஞ்சநேயரிடம், நீ கூறியபடியே மகாபாரதம் போரின் போது அர்ஜுனுடைய தேரில் கொடியாக இருந்து அவனுக்கு உதவியாக இரு என்று கூறினார். இருவரும் ராமராக காட்சி தந்த கண்ணனை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு கண்ணன் அங்கிருந்து மறைந்து சென்றார். அனுமனை சந்திக்கும் பீமன். பிரகஸ்தவர் முனிவர் பாண்டவர்களிடம் இருந்து விடை பெற்று சென்றார். அதன் பிறகு உரமச முனிவர் பாண்டவர்களை சந்தித்தார். அவர் பாண்டவர்களிடம், நீங்கள் அனைவரும் அர்ஜுனை தேவலோகத்தில் இருந்து திரும்பி வரும் வரை தீர்த்த யாத்திரை செல்லுங்கள். தீர்த்த யாத்திரை மேற்கொள்வதன் மூலம் உங்களுக்கு மேலான புண்ணியங்கள் உண்டாகும் என கூறினார். முனிவரின் ஆலோசனைப்படி பாண்டவர்கள் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டனர். பாண்டவர்கள் பல புண்ணிய தலங்களுக்கு சென்று நீராடினர். இந்த யாத்திரை மூலம் பாண்டவர்கள் அனுபவங்கள் பல பெற்றனர். கடைசியில் அவர்கள் கையா மலைக்கு சென்றனர். அங்கு சித்தர்களின் ஆசையை பெற்றனர். சிறிது காலம் அங்கு தங்கினர். ஒரு நாள்
திரௌபதி மலர்களின் மனத்தால் மிகவும் கவரப்பட்டார். அம்மலரை தேடி நறுமணம் வரும் திசையை நோக்கி சென்றால் சிறிது தூரம் சென்ற பிறகு சௌகந்திகம் என்னும் மலரில் இருந்து தான் இத்தகைய மனம் வருகிறது என்பதை உணர்ந்தாள். அப்பொழுது பீமன் திரௌபதியை தேடி அங்கு வந்தான். பீமனிடம் இந்த மலர் மிகவும் நறுமணத்துடன் இருக்கிறது, எனக்கு இந்த மலர் வேண்டும், தாங்கள் விரைந்து சென்று இந்த மலரை பறித்து கொண்டு வாருங்கள் என கூறினாள். அந்த மலரை தேடி பீமன் சென்றான். அங்கு தேடியும் அவ்வித மலரை பீமனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. போகும் வழியில் பீமன் ஒரு முனிவரை கண்டான். முனிவரிடம் எனக்கு சௌகந்திகம் என்னும் மலர் வேண்டும், அம்மலர் எங்குள்ளது என்று எனக்கு தாங்கள் கூறுவீர்களா என்றான். முனிவர் பீமனிடம், பீமா, அம்மலர் குபேரின் வசத்தில் உள்ளது, நீ குபேரபுரி சென்றால் மட்டுமே இம்மலரை பறிக்க முடியும் என கூறினார். அதன் பிறகு பீமன் அங்கிருந்து குபேரிபுரியை நோக்கி விரைந்து சென்றான். பீமன் சென்ற வேகத்தில் மரங்கள் செடிகள் எல்லாம் குலுங்கின. திடீரென்று பீமனின் வேகத்தில் தடைப்பட்டது. வழியில் ஒரு குரங்கு பீமனை மறித்து படுத்திருந்தது. பீமன் குரங்கை பார்த்து, வானரமே, எதற்காக வழியை மறித்து படுத்து கொண்டிருக்கிறாய், எழுந்து எனக்கு வழியை விடு என்றான். வானரம், நான் வயதான குரங்கு, என்னால் எழ முடியவில்லை, நீ அவசரமாக செல்ல வேண்டுமென்றால் என்னை தாண்டி செல் என்றது. பீமன், பிராணிகளை தாண்டி செல்லாகாது, உன்னை தாண்டுவது எனக்கு கஷ்டமான செயல் அல்ல, என் அண்ணன் அனுமன் கடலை தாண்டியது போல் உன்னையும் தாவி சென்றிருப்பேன் என்றான். அதை கேட்ட வானரம், அனுமான, அவன் யார் என கேட்டான். என் அண்ணன் அனுமன் சீதையை தேடுவதற்காக கடலை தாண்டியவர் என்பது உனக்கு தெரியாதா? பலத்திலும் நான் என் அண்ணன் அனுமனுக்கு சமானவன். இதை உன்னிடம் சொல்வதில் என்ன பயன்? நான் விரைந்து செல்ல வேண்டியிருக்கிறது, அதனால் நீ எனக்கு வழியை விடு, இல்லை என்றால் உன்னை கொன்று விடுவேன் என்றான். வானரம், வீரனே, நீ என்மேல் கோபம் கொள்ள வேண்டாம், எழுவதற்கு என் உடலில் சக்தி இல்லை, நீ அவசரமாக செல்ல வேண்டி இருந்தால் என்னுடைய வாளை சிறிது நகர்த்தி விட்டு செல் என்றது. உடனே பீமன், இந்த வானிடம் மீன் விவாதம் செய்வதால் எந்த பயனும் இல்லை, அதனால் இக்குரங்கின் வாளை நகர்த்தி விட்டு செல்லலாம் என்று முடிவு செய்தான். குரங்கின் வாளை பிடித்து நகர்த்த முயன்றான். பீமனால் குரங்கின் வாளை சிறிது கூட அசைக்க முடியவில்லை. பலசாலியான நான் இந்த குரங்களை சிறிது கூட அசைக்க முடியவில்லையே என பீமன் வியப்படைந்தான். பிறகு தன் முழு பலத்தையும் ஒன்று சேர்த்து வாளை நகர்த்தி பார்த்தான். அப்பொழுதும் முடியவில்லை. இதனால் பீமன் தலை குனிந்து நின்றான். பீமன் குரங்கை பார்த்து, வானரமே, உன் வாளை என்னால் சிறிது அசைக்க முடியவில்லை, நீ யார் என்பதை எனக்கு சொல் என்றான். வானரம் பீமனிடம், வீரனே, நான் வாயுபுத்திரன் அனுமன், நீயும் வாயுபுத்திர என்பதை நான் அறிவேன், அந்த வகையில் நீ என் சகோதரன் ஆவாய். தம்பி பீமா, உன்னை நான் வழி மறித்ததற்கு காரணம், இந்த வழியில் நீ சென்றால் ஆபத்துக்கு உள்ளவாய், அதனால் தான் உன்னை தடுத்தேன். இந்த வழியில் மனிதர்களால் செல்ல முடியாது. நீ தேடி வந்த சககந்திகம் என்னும் மலர் இருக்கும் இடம் அதோ அத்திசையில் உள்ளது என்றார். பீமன், நான் தங்களை கண்டதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன், தங்களை கண்டதில் என்னை காட்டிலும் பாக்கியசாலி யாருமில்லை, நான் தங்களின் முழு உருவத்தை காண விரும்புகிறேன் என வேண்டினான். பீமன் வேண்டிய கொண்டதால் அனுமன் தன் முழு உருவத்தையும் பீமனுக்கு காட்சியளித்தார். பீமன் அனுமனை மனதார தரிசித்தார். அதன் பின் அனுமன் தன் உருவத்தை பழைய உருவில் மாற்றிக்கொண்டார். தேவலோகத்தில் இருந்து விடைபெறும் அர்ஜுனன் பாண்டவர்கள் கமாயக வனத்தை அடைந்தனர். ஆண்டுகள் பல சென்றது. அர்ஜுனன் வரவை எதிர்பார்த்து அவர்கள் காத்து கொண்டிருந்தனர்.
தேவலோகத்தில் அர்ஜுனன் எல்லா கலைகளையும் நன்கு கற்று தேர்ந்தான். அர்ஜுனின் திறமையை பரிசோதிக்க நினைத்த இந்திரன் அர்ஜுனை அழைத்து, மகனே, கடலுக்கு அடியில் 3 கோடி அரசர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் தேவர்களுக்கு பல துன்பங்களை கொடுத்து வருகின்றன. அந்த அரக்கர்கள் எவராலும் அளிக்க முடியாத பல வரங்களை பெற்றுள்ளன. நீ அவர்களை வதம் செய்ய வேண்டும் என்றார். அர்ஜுனன் தந்தையே, அவர்கள் எவ்வளவு பலம் பெற்றிருந்தாலும் நான் வைத்திருக்கும் காண்டிபத்திற்கு பதில் சொல்ல வேண்டும். அவர்களை நான் அழித்துவிட்டு வருகிறேன் என்றான். அதன் பின் இந்திரன் ராமாயண யுத்தத்தின் போது ராமருக்கு கொடுத்து அனுப்பிய தேரை கொடுத்தார். அத்தேர் பறக்கும் தன்மை உடையது. அர்ஜுனன் அத்தேரில் ஏறினான். மாதளி தேரை செலுத்தினான். இவர்களுக்கு வழிகாட்டியாக சித்திரசேனன் என்ற கந்தர்வன் சென்றான். அனைவரும் அரக்கர்கள் இருக்கும் இடத்தை அடைந்தனர். அர்ஜுனன் பலத்த முழக்கத்துடன் தனது வில்லை எழுப்பினான். இச்சத்தத்தை கேட்ட அரக்கர்கள் இந்திரன் தான் தன் பரிவாரங்களுடன் வந்துள்ளான் என எண்ணினர். அர்ஜுனன் சித்திரசேனன் கந்தர்வன் அசுரர்கள் முன் நின்றனர். சித்திரசேனன் அசுரர்களை பார்த்து எங்களுடன் போர் புரிய வருமாறு அழைத்தான். அங்கு அர்ஜுனனை பார்த்த அசுரர்கள், இந்த அற்ப மானிடா எங்களை கொல்ல வந்தான். இவனை பற்றி நாங்கள் சில விஷயங்கள் அறிந்து வைத்துள்ளோம். இவன் முதற்கொண்டு இவனது சகோதரர்கள் மொத்தம் 5 பேர். இவர்கள் 5வரும் திரௌபதி என்னும் பெண்ணை மனம் புரிந்து கொண்டனர். ஆனால் மனம் புரிந்த பெண்ணை இவர்களால் காப்பாற்றி கொள்ள இயலவில்லை என கூறி ஏளனம் செய்தனர். இதை கேட்டு அர்ஜுனன் மிகவும் கோபம் கொண்டான். உடனே தனது வில்லை எடுத்து அரக்கர்களை நோக்கி பல பானங்களை ஏவினான். அரக்கர்களும் அர்ஜுனுக்கும் இடையே யுத்தம் உண்டானது. இதனால் பல்லாயிரம் கணக்கில் அரக்கர்கள் மாண்டு ஒழிந்தனர். ஆனால் சிறிது நேரத்தில் அவர்கள் புத்துயிர் பெற்று எழுந்தனர். வெகு நேரம் அரக்கர்களை நோக்கி அர்ஜுனன் பானம் ஏவிய வண்ணம் இருந்தான். ஆனால் அரக்கர்கள் மாண்டாலும் புத்துயிர் பெற்று எழுந்தனர். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் அர்ஜுனன் திகைத்து நின்றான். அப்பொழுது அர்ஜுனனுக்கு ஒரு அசிரீரி ஒளி எழுந்தது. அர்ஜுனா, நீ இந்த அரக்கர்களிடம் தோற்பது போல் பாவனை செய். அப்பொழுது அவர்கள் உன்னை பார்த்து எள்ளி நகைப்பர். பிறரை பரிகாசம் செய்தால் அவர்கள் இறந்து விடுவர். இது அசுரர்கள் பெற்ற சாபமாகும். அப்பொழுது நீ பிரம்மாஸ்திரத்தை அரக்கர்கள் மீது ஏவவும் என அந்த அசிரீரி அர்ஜுனின் செவிகளில் விழும்படி மட்டும் சொல்லிவிட்டு மறைந்தது. அந்த அசிரீரி ஒளிப்படி அர்ஜுனன் அரக்கர்களிடம் தோற்பது போல் பாவனை செய்தான். இதை பார்த்த அரக்கர்கள், அற்புத மனிதனே, உன்னுடைய வீரம் அவ்வளவுதானா? சிறு புழுவை போல சுருண்டு விழுந்து விட்டாயே. எங்களுடன் போரிட்டால் என்ன நிலைமை ஏற்படும் என்பதை அறிந்து கொண்டாயா? இந்த சிறு யுத்தத்திற்கே நீ பயந்து விட்டாய் என கூறி ஏளனம் செய்தனர். மற்ற அரக்கர்கள் அர்ஜுனனை பார்த்து கைகொட்டி சிரித்தார்கள். அதன் பின் அர்ஜுனன் மாதுளியிடம் தேரை திரும்ப செலுத்துமாறு கூறினான். அப்பொழுது அர்ஜுனன் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் செய்து அரக்கர்கள் மேல் ஏவினான். இதில் 3 கோடி அரக்கர்களும் மாண்டு விழுந்தனர். இதை அறிந்த தேவர்கள் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். அர்ஜுனன் தேவலோகம் திரும்பினான். இந்திரன், மகனே, இன்று உன் செயல் எனக்கு பெருமையை அளித்துள்ளது. நீ கற்ற கலையை சோதிக்கவே நான் இவ்வாறு செய்தேன். நீ அனைத்து கலைகளையும் நன்கு கற்று தேர்ந்து விட்டாய். நீ இப்பொழுது பூலோகம் சென்று உனது சகோதரர்களை சந்திக்கலாம் என்றார். அதன்படி அர்ஜுனன் பூலோகம் வந்தடைந்தான். அர்ஜுனை கண்ட சகோதரர்கள் அன்புடன் தழுவி கொண்டனர். திரௌபதியும் அர்ஜுனையும் கண்டு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தாள். அர்ஜுனன் தேவலோகத்தில் நடந்தவற்றை தன் சகோதரர்களுக்கு கூறினான். பீமனும் குபேரனும். அனுமன் பீமனிடம், பீமனே, உனக்கு வேண்டும் வரத்தை என்னிடம் கேள் என்றார். பீமன், அண்ணா, தர்மத்திற்காக நடக்கவிருக்கும் போரில் தாங்கள் அர்ஜுனின் தேரில் கட்டப்படும் கொடியில் வந்து அமர வேண்டும் என கேட்டான். அனுமன் அவ்வாறே வரமளித்தார். அர்ஜுனின் தேரின் மேலே பறக்கும் கொடியில்
நானே அமர்ந்து உங்களுக்கு வெற்றியை பெற்றுத் தருகிறேன். உன் எதிரிகளால் ஒருபோதும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆசி கூறினார். பிறகு அனுமன், நீ தேடி வந்த சௌகந்திகம் மலர் குபேரனுக்கு உட்பட்டு மிகவும் காவல் காக்கப்பட்டு வருகிறது. அவ்விடத்தில் அரக்கர்கள் பலர் சூழ்ந்திருக்கின்றன. அதனால் நீ மிகவும் கவனமுடன் செல்ல வேண்டும் என கூறிவிட்டு குபேரபுரி செல்வதற்கான வழியை காண்பித்தார். அதன் பிறகு பீமன் அனுமனிடம் இருந்து விடைபெற்று சென்றான். போகும் வழியில் பீமனை பல அரக்கர்கள் வழி மறித்தனர். பீமன் அவர்கள் அனைவரையும் தன் பலத்திற்கு இரையாக்கினான். ஒரு வழியாக பீமன் குபேரபுரியை அடைந்தான். குபேரபுரியை சூழ்ந்து பல அரக்கர்கள் காவல் காத்து கொண்டிருந்தனர். பீமனை கண்ட அரக்கர்கள், மானிடனே, நீ எவ்வாறு இங்கே வந்தாய்? உன் உயிர் மேல் ஆசை இருந்தால் இங்கிருந்து ஓடிவிடு என எச்சரித்தனர். இதை கேட்ட கோபம் கொண்ட பீமன் அரக்கர்களை அடித்து கொன்றான். இச்செய்தி குபேரனுக்கு தெரிவிக்கப்பட்டது. குபேரன், அந்த மானிடனை இங்கே அழைத்து வாருங்கள் என கட்டளையிட்டான். குபேரனின் கட்டளையின்படி சென்ற அரக்கர்களையும் பீமன் அடித்து வீழ்த்தினான். இதை பார்த்து சில அரக்கர்கள் குபேரனிடம் ஓடிச் சென்ற, வந்து இருப்பவன் மானிடம் போல் தெரியவில்லை, சிவபெருமான் போல் இருக்கிறான் என்றார். இதை கேட்டு குபேரன் அதிர்ச்சி அடைந்தான். உடனே தன் இளைய மகனை அழைத்து, மகனே, இங்கே ஒரு மானிடன் நம் நகரை அழித்து கொண்டிருக்கிறான். அவன் யார் என்பதை அறிந்து கொண்டு வா என கூறினான். குபேரனின் மகன் பீமனிடம் சென்றான். நீ யார், எதற்காக இங்கே வந்திருக்கிறாய் என வினாவினான். பீமன், நான் கிருஷ்ணனின் மைத்துனன், இங்கே கௌகந்திகம் என்னும் மலரை பறிப்பதற்காக வந்துள்ளேன் என கூறினான். இதை கேட்டு மகிழ்ந்த குபேரனின் மகன் உடனே நந்தவனத்திற்கு சென்று ஒரு கௌகந்திக மலரை பறித்து கொண்டு வந்தான். அங்கு கைலாயத்தில் பீமனை வெகு நேரம் ஆகியும் காணாததால் சகோதரர்கள் மிகவும் கவலை அடைந்தனர். திரௌபதி, நான் சௌகந்திகம் மலரை விரும்பி கேட்டதன் பயனாய் பீமன் சென்றுள்ளதாக கூறினாள். போகும் வழியில் பீமனுக்கு என்னென்ன இடையூறுகள் ஏற்பட்டதோ என நினைத்து திரௌபதியும் சகோதரர்களும் வருந்தினர். யுதிஷ்டிரன் பீமனின் மகன் கடோத்கஜனை நினைத்தான். கடோத்கஜன் பீமன் முன் தோன்றினான். யுதிஷ்டிரன், உன் தந்தை பீமன் இங்கிருந்து சென்று வெகு நேரம் ஆகிவிட்டது. எங்களால் பீமன் எங்குள்ளான் என்பதை கண்டறிய முடியவில்லை. உன் தந்தை ஏதேனும் ஆபத்தில் சிக்கிக் கொண்டாரோ என்பது தெரியவில்லை. அதனால் நீ உன் தந்தை இருக்கும் இடத்திற்கு எங்களை அழைத்து செல்வாயாக என கேட்டான். உடனே கடோத்கஜன் தர்மர், நகுலன், சகாதேவன் மற்றும் திரௌபதியை தூக்கி கொண்டு பீமன் இருக்கும் இடத்திற்கு விரைந்து சென்றான். கடோத்கஜன் அவர்கள் அனைவரையும் குபேரபுரிக்கு அழைத்து சென்று பீமன் முன் நிறுத்தினான். பீமனை கண்ட அனைவரும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். தர்மர் குபேரபுரிக்கு வந்திருப்பதை அறிந்த குபேரன் தர்மனை வரவேற்க மலர்களுடன் சென்றான். தர்மர் மற்றும் அவனது சகோதரர்கள் அளவற்ற மகிழ்ச்சியை அடைந்தனர். அதன் பிறகு அனைவரும் குபேரனிடம் இருந்து விடைபெற்று காமயவனத்தை நோக்கி சென்றனர். துர்வாச முனிவரை ஒரு உபசரிக்கும் ஒரு துரியோதனன் பாண்டவர்களை நினைத்து மனம் புழங்கினான். பாண்டவர்களை வீழ்த்த ஏதேனும் வழி உள்ளதா என யோசித்தான். துரியோதனன் தருமர் முன் செய்த ராஜ சுய யாகம் போல ஒரு யாகம் செய்ய விரும்பினான். உடனே தனது விருப்பத்தை கர்ணனிடம் தெரிவித்தான். ராஜசூய யாகம் செய்வதற்கு ஒரு நிபந்தனை உண்டு. ராஜசூய யாகம் செய்பவரது தலைமையை பல நாட்டு மன்னர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்ணன், நான் பல நாடுகளுக்கு சென்ற அம்மன்னர்களை உனது தலைமையை ஏற்றுக்கொள்ளும்படி
செய்கிறேன் என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான். அதேபோல் கர்ணன் பல நாடுகளுக்கு சென்று வென்று வந்தான். ஒரு துரியோதனன் பல நாடுகளை வென்று வந்த தன் நண்பன் கர்ணனை அன்போடு தழுவி கொண்டான். ராஜசூயாகம் நடத்த ஒரு புரோகிதர்கள் அழைக்கப்பட்டனர். ஆனால் புரோகிதர்கள் வருவதற்கு மறுத்துவிட்டனர். ராஜசூய யாகம் நடத்திய தர்மர் இன்னமும் உயிருடன் இருக்கும்போது அதை வேறொருவர் செய்வது மரபல்ல என கூறி மறுத்துவிட்டனர். அதற்கு பதிலாக ஒரு வைஷ்ணவ வேள்வி வேண்டுமென்றால் செய்யலாம் என்றனர். பொன் கலப்பையால் ஒரு நிலத்தை உழுது ஏற்றும் வேள்வி அது. இவ்வேள்விக்கு பல நாட்டு மன்னர்களுக்கும் அழைப்பு விடுவிக்கப்பட்டது. இவ்வேள்விக்கு பாண்டவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. அவர் பாண்டவர்களுக்கும் அழைப்பு விடுக்க ஒரு தூதுவனை அனுப்பினான். துரியோதனன் ஒரு தூதுவர்கள் பாண்டவர்களிடம் சென்று வைஷ்ணவ வேள்விக்கு அழைப்பு விடுத்தனர். பாண்டவர்கள், நாங்கள் எங்களின் வனவாசம் காலம் முடியாமல் அரண்மனை திரும்ப மாட்டோம் என உறுதியுடன் கூறினர். தூதுவர்கள் அரண்மனைக்கு சென்று துரியோதனிடம் பாண்டவர்கள் கூறியதை தெரிவித்தனர். துரியோதனன் இதை கேட்டு கோபமடைந்தான். உடனே கர்ணனை அழைத்து, கர்ணா, நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும். நிச்சயம் நாம் பாண்டவர்களை போரில் தோற்கடித்து விடுவோம். அதன் பிறகு நான் ராஜசூயாகம் செய்ய வேண்டும். இதற்கு நீ தான் எனக்கு உதவி புரிய வேண்டும் என்றான். கர்ணன், நண்பா, நிச்சயம் நான் உனக்கு உதவி செய்வேன். நான் போரில் அர்ஜுனை வீழ்த்துதும் வரை மது மாமிசம் போன்றவற்றை தீண்ட மாட்டேன் என சபதம் செய்தான். இதை கேட்ட துரியோதனன் மகிழ்ச்சி அடைந்தான். கர்ணனின் சபதம் பாண்டவர்களுக்கு தெரிய வந்தது. தர்மர் இதை நினைத்து வருத்தம் கொண்டான். கர்ணனிடம் கவசம் குண்டலங்கள் இருக்கும் வரை அவனை வீழ்த்துவது கடினம் என நினைத்து வருந்தினான். துரியோதனின் வைஷ்ணவ வேள்விக்கு பல நாடுகளில் இருந்தும் மன்னர்கள் வந்தனர். வைஷ்ணவ வேள்வி இனிதே நடைபெற்று முடிந்தது. துரியோதனன் வைஷ்ணவ வேள்வி சிறப்பாக நடந்து முடிந்ததற்கு காரணம் கர்ணன் என்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தான். சில நாட்கள் கழிந்தது. பாண்டவர்கள் மென்மேலும் வளர்ச்சி அடைந்த வருவதை துரியோதனன் வெறுத்து வந்தான். பாண்டவர்களை தடுத்து நிறுத்த ஏதேனும் வழி செய்ய நினைத்தான். ஒரு நாள் துர்வாச முனிவர் அட்சய திருதி நாளென்று அவரது 10,000 சீடர்களுடன் துரியோதனின் அரண்மனைக்கு வந்தார். துர்வாச முனிவருக்கு அருளும் சத்தியம் உண்டு, சபிக்கும் சத்தியம் உண்டு. இதை அறிந்த துரியோதனன் துர்வாச முனிவர் மூலம் பாண்டவர்களை பழிவாங்க நினைத்தான். அதனால் துர்வாச முனிவர் நன்றாக உபசரித்தான். துரியோதனின் ஒரு உபசரிப்பில் மகிழ்ந்த துர்வாசர் துரியோதனை வாழ்த்தினார். துரியோதனிடம், உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். துரியோதன், துர்வாசர் பாண்டவர்கள் இருப்பிடத்திற்கு சென்றால் அவரை நன்றாக உபசரிக்க வேண்டும். அவர்களிடம் அல்ல உணவு குறையாத ஒரு அட்சய பாத்திரம் உண்டு. ஒரு நாளில் ஒரு முறை அதை பயன்படுத்திய பின்பு அதை கழுவி வைத்து விட்டால் அதை மீண்டும் மறுநாள் தான் பயன்படுத்த முடியும். துர்வாசர் பாண்டவர்களின் இருப்பிடத்திற்கு செல்வதற்குள் திரௌபதி அட்சய பாத்திரத்தை கழுவி வைத்திருப்பால். முடியாத துர்வாசர் பசியினால் கோபம் கொண்டு பாண்டவர்களை சபிப்பார். இதனால் பாண்டவர்களுக்கு அழிவார்கள் என நினைத்தான். துரியோதனன், முனிவரே, காட்டில் எனது சகோதரர்கள் பாண்டவர்களின் இருப்பிடத்திற்கு சென்று அவர்களின் உபசரிப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களை தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என வேண்டினான். துரியோதனை வேண்டுகோளை ஏற்று கொண்ட துர்வாசர் அவர்களிடம் இருந்து விடைபெற்று பாண்டவர்களின் இருப்பிடத்தை நோக்கி சென்றார். பாண்டவர்கள் நாளுக்கான உணவை அருந்திவிட்டனர். மேலும் அந்தனர் யாரேனும் வந்தால் அவர்களுக்கு உணவளித்தனர். அன்று அனைவரும் அருந்திய பின் திரௌபதி அட்சய பாத்திரத்தை நன்றாக கழுவி பத்திரப்படுத்தி வைத்தாள். அப்பொழுது அவளுக்கு துர்வாச முனிவர் தங்கள் இருப்பிடத்திற்கு வரும் செய்தி தெரிவிக்கப்பட்டது. துர்வாச முனிவர் இருப்பிடத்திற்கு வந்தால் அவரை நன்றாக உபசரிக்க வேண்டும். ஆனால் அட்சய பாத்திரத்தில் இனி உணவு பெருகாதே என்ன திரௌபதி கலக்கம் அடைந்தாள். நலன்
தமயந்தி திருமணம். நலன் தேவர்களிடம் பணிவாக, நானும் தமயந்தியை மனம் புரிவதற்காகத்தான் வந்துள்ளேன். அப்படி இருக்கையில் எவ்வாறு என்னால் தூது செல்ல முடியும் என வினாவினான். தேவர்கள், அரசே, தாங்கள் தூது செல்வதாக ஒப்புக்கொண்டு உள்ளீர்கள். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்றனர். நலன், அரண்மனையில் பலத்த காவல்கள் இருக்கும், அவர்களை மீறி என்னால் செல்வது கஷ்டம் என கூறினான். தேவர்கள், நலனே, நீ பயப்படாமல் உள்ளே செல்லலாம், காவலர்களால் உன்னை பார்க்க முடியாது என கூறினார். அதன் பிறகு நலன் அரண்மனை நோக்கி சென்றான். அரண்மனைக்குள் செல்லும்போது காவலர்களால் நலனை பார்க்க முடியவில்லை. அதன் பிறகு தமயந்தி மாளிகையை அடைந்தான். நலனை கண்ட தமயந்தி சிறிது நேரம் சிலை போல் அப்படியே நின்றாள். உணர்ச்சி பெற்ற அவள், இந்த ஆண்மகன் இவ்வளவு அழகுடையவனாயிருக்கின்றான் என நினைத்தாள். அதன் பிறகு தமயந்தி நலனை பார்த்து, நீ யார், எதற்காக இங்கே வந்துள்ளாய்? நீ உள்ளே வரும்போது காவலர்கள் யாரும் உன்னை பார்க்கவில்லையா என கேட்டாள். நலன், தேவி, என பெயர் நலன், நான் இங்கு தேவர்களின் தூதுவனாய் இங்கு வந்துள்ளேன். ஒரு தேவர்களின் அருளால் என்னை காவலர்களால் பார்க்க முடியவில்லை. ஒரு தேவர்களான இந்திரன், சூரியன், வருணன், யமன் சுயமரத்தில் கலந்து கொள்வதற்காக வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவரை நீ ஒரு மணமகனாக தேர்ந்தெடுக்கலாம். நீ யாரை தேர்ந்தெடுக்க போகிறாய் என்பதை அறிந்து கொண்டு வரும்படி என்னை அனுப்பியுள்ளனர் என்றான். தமயந்தி, அரசே, நான் என்னை தங்களுக்கு பரிபூர்ணமாக அர்ப்பணித்து விட்டேன். அந்த அன்னப்பறவை என்னிடம் தங்களை பற்றி என்று கூறியதோ அன்றிலிருந்து என் மனது தங்களிடம் தான் உள்ளது. நான் தங்களை நினைத்துதான் இந்த சுயமரத்திற்கு சம்மதம் தெரிவித்தேன். நான் இந்த சுயமரத்தில் தங்களை மனம் புரிய விரும்புவதாக தேவர்களிடம் கூறுமாறு அனுப்பினாள். அதன் பின் நலன் ஒரு தேவர்களிடம் சென்று தமயந்தி தன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக கூறினான். இதை கேட்டு தேவர்கள் புன்முறுவல் செய்தனர். நலனே, நாங்களும் சுயமரத்தில் உன் உருவத்தில் வர உள்ளோம். தமயந்தி உன்னை மனமாறு நேசித்தால் நிச்சயம் உன்னை தேர்ந்தெடுப்பாள். அப்படி அவள் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டால் நாங்கள் உனக்கு மேலான வரங்களை அளிப்போம் என்றார். சுயமரத்திற்கு அனைத்து அரசர்களும் வந்திருந்தனர். தேவர்களும் நலன் உருவில் அங்கு அமர்ந்திருந்தனர். தமயந்தி அவைக்கு அழைக்கப்பட்டாள். தமயந்தி கையில் மாலையுடன் மனதில் நலனை மட்டும் நினைத்து கொண்டு அவைக்கு வந்து சேர்ந்தாள். அங்கு நலனை போல் ஐவர் அமர்ந்திருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தாள். தமயந்திக்கு மட்டும் தேவர்கள் நலனை போல் காட்சி அளித்தனர். நான் 5 ஐவருள் என் மனதில் குடிகொண்ட ஒரு மணாளனை எவ்வாறு தேர்வு செய்வேன் என குழம்பினாள். தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வேற்றுமையை அறிந்து கொள்ளும் ஆற்றல் தமயந்தியிடம் இருந்தது. தேவர்கள் உடலில் வியர்வை இல்லை, இமைகள் கொட்டுவதில்லை, அவர்கள் கழுத்தில் உள்ள மலர் மாலைகள் வாடவில்லை, சரீரத்தில் அழுக்கு இல்லை. அவர்கள் அரியாசனத்தில் அமர்ந்துள்ளனர். ஆனால் அவர்கள் கால்கள் தரையை தொடவில்லை, அவர்கள் நிழல் கீழே விழவில்லை என்பதை உற்று கவனித்தார். அதன் பின் ஒரு நலனை பார்த்தார். நலனை பார்க்கும் பொழுது அவரது நிழல் கீழே தரையில் விழுந்திருந்தது. கழுத்தில் உள்ள மாலை வாடியிருந்தது. அவரது மேனையில் தூசியும் வியர்வையும் இருந்தன. கண்கள் இமைத்தன, கால்கள் தரையை தொட்டு கொண்டிருந்தன என்பதை உற்று கவனித்தால் நலனை கண்டு கொண்ட தமயந்தி ஒரு நாணத்துடன் ஒரு நலனுக்கு மாலை சூடினாள். இதை கண்டு தேவர்கள் மகிழ்ந்தனர். இந்திரன் நலனை வாழ்த்தி, நீ யாகம் புரியும் போது தேவர்கள் நேரில் காண முனிதவனாக இருப்பாய். உன் பூவுலகம் வாழ்க்கையின் முடிவு உனக்கு சொர்க்கம் பதவி தருவதாக இருக்கும் என்னும் 2 வரங்களை அளித்தார். அக்னி நலனை வாழ்த்தி, நீ நினைக்கும் இடத்தில் நான் தோன்றுவேன். நீ என் துணையின்றி சமைக்கும் ஆற்றலையும் உனக்கு தருகிறேன் என்றார். யமன் நலனை வாழ்த்தி,
நீ தர்மத்தை உறுதியாக பின்பற்றும் மன வலிமையுடன் திகழ்வாய் என்றார். வர்ணன் நலனை வாழ்த்தி குதிரைகளை ஆட்டி படைக்கும் அஸ்ம மந்திரங்களை கூறினார். தேவர்களின் இவ்வரங்களை கண்டு அவரது தமயந்தியின் தந்தையும் மக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். நலன் தமயந்தி திருமணம் அனைவர் முன்னிலையிலும் வெகு விமர்சையாக நடந்தது. சுயமரம் முடிந்த பின் இந்திரன், சூரியன், வருணன், யமன் அவரவர் உலகத்திற்கு செல்லும் போது வழியில் கலிபுருஷனை சந்தித்தனர். கலிபுருஷனை பார்த்து, நீ எங்கே சென்று கொண்டு இருக்கிறாய் என கேட்டனர். கலிபுருஷன், நான் தமயந்தியின் சுயமரத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன் என கூறினார். தேவர்கள் கலிபுருஷனை பார்த்து சிரித்துவிட்டு, நாங்களும் தமயந்தியின் சுயமரத்தில் இருந்து தான் திரும்பி வருகிறோம். தமயந்தியின் சுயமரம் முடிந்துவிட்டது. அவள் குணங்களில் சிறந்தவனான ஒரு நலனை தேர்ந்தெடுத்து விட்டாள் என்றனர். இதை கேட்டு கலிபுருஷன் கோபம் கொண்டான். தேவர்களான நம்மை புறக்கணித்து விட்டாலே, அவளை என் கோபத்துக்கு ஆளாக்குவேன் என்றார். தேவர்கள் தமயந்தி தேர்ந்தெடுத்த இருப்பவன் நற்குணத்தில் சிறந்தவன், தர்ம நெறியில் நடப்பவன். நலன் தமயந்தி திருமணம் எங்கள் ஆசீர்வாதத்துடன் தான் நடந்தது என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றனர். கலிபுருஷனுக்கு அவர்கள் மேல் கோபம் குறையவில்லை. நலன் தமயந்தியின் வாழ்க்கையை அழித்தே தீர வேண்டும் என முடிவு கொண்டான். பாண்டவர்களை சந்திக்கும் வியாசர். கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு சென்றார். வனவாசத்தில் பாண்டவர்களுக்கு ஒரு நிபந்தனை இருந்தது. அவர்கள் தங்கியிருக்கும் வனத்தில் மக்கள் யாரும் அவர்கள் சந்திக்க கூடாது என்பது தான். பாண்டவர்கள் இதை மனதில் கொண்டு வனத்தை தேர்ந்தெடுத்து அங்கு சென்றனர். பாண்டவர்கள் வனத்திற்கு சென்று அங்கு நாட்கள் கழித்தனர். ஒரு முறை மார்க்கண்டேய மகரிஷி பாண்டவர்களை காண அங்கு வந்தார். மார்க்கண்டேய மகரிஷி தலை சேர்ந்தவர், மரணத்தை வென்று யுகங்கள் கடந்து வாழ்ந்து வருபவர். மிருகண்டு முனிவர் மருத்துவதியை திருமணம் செய்தார். நீண்ட காலமாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. சிவபெருமானை மனமுருகி தொழ அழகான ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு மார்க்கண்டேயர் என பெயர் சூட்டி மகிழ்ந்தனர். மிருகண்டு முனிவரும் மருத்துவதியும் ஜோதிடம் பார்க்கப்பட்ட போது 16 வயதில் அவன் இறந்து விடுவான் என கூறப்பட்டது. பெற்றோர் அழுதனர், புலம்பினர். விதியை வெல்ல முடியாது என்று மனம் சாந்தி அடைந்தாலும் 16 வயதில் மார்க்கண்டேயர் இறந்து விடுவார் என நினைத்து வேதனைப்பட்டனர். மார்க்கண்டேயர் வளர்ந்தார். அவர் நாட்டமெல்லாம் சிவபூஜையில் தான் இருந்தது. சிவபெருமானிடம் மார்க்கண்டேயர் பூரணமாக சரணாகதி அடைந்தார். 16 வயது வந்தடைந்தது. மார்க்கண்டேயர் சிவபூஜையில் தன்னை மறந்து உட்கார்ந்து இருந்தார். தனது தவத்தின் வலிமையால் யமனை பார்க்க முடிந்தது. உடனே அப்படியே சிவலிங்கத்தை கட்டி அணைத்து கொண்டார். யமனும் தன் பாசு கயிற்றை வீசினான். அது சிவலிங்கத்தின் மீது சேர்ந்த விழுந்தது. கயிற்று பலமாக இழுத்தான். ஆனால் யமனுக்கு முடியவில்லை. தன் மீது பாசு கயிற்றை வீசி இழுத்த யமனை கண்டு கோபம் கொண்டார். சிவபெருமான் சட்டென்று லிங்கத்திலிருந்து பிறந்து வெளியே வந்தார். ஒரு கோபத்தில் கர்ஜித்தவர் யமனை எட்டி உதைத்தார். அதன் பின்னரும் கோபம் தணியாமல் தன் கையில் இருந்த சூலாயுதத்தினால் காலினை சமகாரம் செய்தார். அதன் பிறகு மார்க்கண்டேயனை அன்புடன் தடவி, என்று 16ஆக இருக்க கடவாய் என்று சிரஞ்சீவி பட்டம் அளித்தார். யமன் இறந்ததால் உயிர்கள் பல்கி பெருகின. பூமா தேவியால் பூமியின் பாரத்தை தாங்க முடியவில்லை. யமனுக்கு உயிர் பிச்சை அழியுங்கள் என்று அவள் இறைவனிடம் வேண்டினாள். சிவபெருமானும் யமனுக்கு உயிர் திருப்பி அளித்தார். இத்தகைய மகரிஷி வருகை தந்தது பாண்டவர்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் தந்தது. மறுபடி அணிந்திருந்த பாண்டவர்களை கண்ட மகரிஷி புன்னகைத்தார். இதை பார்த்த பீமன் கோபம் கொண்டான். மகரிஷியிடம், மகரிஷி தங்களை பார்த்து தங்களால் எவ்வாறு சிரிக்க முடிகின்றது? எங்கள் நிலையை கண்டு தாங்கள் ஏளனம் செய்கின்றீர்களா என கேட்டான் மகரிஷி. பீமா, என் சிரிப்பின் அர்த்தத்தை நீ புரிந்து கொள்ளவில்லை. முன்பு ராமர் சீதை லட்சுமணனை மறுவரி அணிந்து
வனத்தில் கண்டேன். அதைப்போல் இன்று உங்களையும் நான் கண்டேன். அத்தரும நெறியில் நிற்பவர்களுக்கு ஏற்படும் சோதனையை நினைத்து புன்னகைத்தேன் என்றார்.